வணக்கம். செல்வகுமாரின் அறுவடை, உலர்த்துதல், விதைப்பு மற்றும் ஒப்பளப் பணிகள், செங்கல் சூளை பணிகள், பொதுப்பணிகள், சாலை பணிகள் அனைத்திற்குமான வானிலை ஆய்வறிக்கை 2025 ஏப்ரல் 10 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. முதல்ல அறுவடை பணிகள் என்ன நடைபெறும்னா, நிலக்கடலை அறுவடை நடைபெறுகிறது, மஞ்சள் அறுவடை நடைபெறுகிறது. பல்வேறு அறுவடை பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிற நிலையில் கோடையில் வெயில் அடிக்கும், வெயில் மட்டுமே இருக்கக்கூடிய நேரத்தில் இப்படி கடற்பகுதியிலெல்லாம் மேகமூட்டங்கள், தரைப்பகுதிகளில் மேகமூட்டங்கள், திடீர் மழை பொழிவுகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. செயற்கைக்கோள் புகைப்படத்தை பார்த்தாலே புரியும் உங்களுக்கு. கடற்காற்று கொஞ்சம் நுழையாதா, வெப்பம் தனியாதா என்றெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற நாளெல்லாம் மாறி இப்போ கடலிலே மழை, தரையிலும் ஆங்காங்கே மழை. கடந்த சில நாட்களாக நல்ல மழை பொழிந்தது. தென் உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லாம் 2 நாட்களாக கொஞ்சம் வெயில் அதிகரித்திருக்கிறது. ஆனால் இது எப்பொழுதும் இல்லாததை விட இந்த ஆண்டு கொஞ்சம் வெயில் குறைவாகத்தான் இருக்கிறது என்பதையும், சில நாள் வெயில் சில இடங்களிலே கூடியிருந்தாலும் ஆனால் 100 டிகிரி 102 டிகிரிக்கு மேல் வெயில் செல்லவில்லை. உணர்வு வெப்பம் அதிகமாக இருக்கிறது. இது கண்டிப்பாக மாறி அமையும். 100 டிகிரிக்கு கீழ் வெப்பம் வரும். மழைப்பொழிவை 11ஆம் தேதியிலிருந்து மாலை இரவு நேரங்களிலே இடி மழைப்பொழிவை ஏற்படுத்தும். அதன் அடிப்படையில் மஞ்சள் அறுவடை, நிலக்கடலை அறுவடை விவசாயிகள் கவனத்திற்கு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்றைக்கு கூட கேரள எல்லையோர கோயம்புத்தூர் மாவட்ட பகுதிகளில், அட்டப்பாடியை ஒட்டிய பகுதியில் மழைப்பொழிவு இன்றைக்கு அதிகாலை. நேற்றைக்கு நீலகிரியில், கூடலூரில், கேரள எல்லையோரத்தில் கூடலூரில் 8 சென்டிமீட்டர் மழை. அரபிக்கடலிலே காற்று சுழற்சி உருவாகி இருக்கிறது. ஏற்கனவே 11, 12, 13 காற்று சுழற்சி உருவாகும் என்றோம். முன்கூட்டியே அரபிக்கடலிலே காற்று சுழற்சி உருவாகிவிட்டது. இது கேரளா, கர்நாடகா மற்றும் மாஹே உள்ளிட்ட பகுதிகளுக்கு மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. தமிழ்நாட்டிற்கும் மழைப்பொழிவை, மாலை இரவு இடிமழைப்பொழிவை காற்று குவிதல் காரணமாக ஏற்படுத்த போகிறது. 11ஆம் தேதி நாளையிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் வட உள் மாவட்டங்களுக்கும், கர்நாடகா, ஆந்திர, கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை ஏற்படுத்த போகிறது. ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே கிழக்கு மேற்கு காற்று குவிதல் காரணமாக ஏற்படுத்தக்கூடிய மழை பரவலாக எல்லோருக்கும் ஒரே மாதிரியாகவும் இருக்காது, எல்லோருக்கும் பொழியாது. ஒதுக்கி 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 பொழிந்து கொண்டே இருக்கும். எல்லா நாட்களும் மழை இருக்கும். உங்களுக்கு நாளை பொழியலாம் அல்லது மறுநாள் பொழியலாம். கண்டிப்பாக 19, 20ஆம் தேதிக்குள் ஒரு நாள் பொழியும். சில இடங்களிலே தினசரி பொழியும், சில இடங்களிலே தொடர்ந்து ஒதுக்கி கொண்டு இறுதியில் பொழியும். அப்படித்தான் சொல்ல முடியும். ஆனால் அறுவடையை தொடர்ந்து நீங்கள் மேற்கொள்ளுங்கள். மாலை நேரத்தில் கேரள எல்லையோரத்தில், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில், பின்மாலையில் உள் மாவட்டங்களில் நள்ளிரவு அதிகாலை வரைக்கும் கடலோர மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவை வந்து கொடுக்கும். ஆனால் தென்கடலோரம், டெல்டா கடலோரத்திற்கு உடனடியாக மழை இல்லாவிட்டாலும் நிகழ்வு வடகிழக்கு நோக்கி காற்றை இருக்கிறது என்பதன் காரணமாக கர்நாடகா, ஆந்திர, கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கும் வட உள் மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் முதலிலே. பிறகு படிப்படியாக தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். இந்த காற்று சுழற்சிக்கு பிறகு வரக்கூடிய, அதாவது 11, 12, 13, 14, 15 என்று எதிர்பார்த்த நிலையில் 19, 20 வரைக்கும் இடிமழை பொழிவை கொடுக்க போகிறது. 21 அடுத்த காற்று சுழற்சி மழை 22, 23, 24, 25 அதுவும் மாத இறுதி வரை கொடுக்கும். பொதுவாக வெயில் மட்டுமே அடிக்கக்கூடிய இந்த நேரத்தில் இடிமழை பொழிவும் வர இருக்கிறது. இது ஒரு வரப்பிரசாதமாக நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். அறுவடையை திட்டமிட்டு கொள்ள வேண்டும். உலர்த்தக்கூடிய தானியங்களை திடீர் மழைப்பிடிப்பு மதிய மாலையில் வரும் என்பதனால மூடி பாதுகாக்க கைவசம் தார்பாலின் போன்ற வைத்துக் கொள்ள வேண்டும். எச்சரிக்கையுடன் இருந்து மாலையில் உலர்த்த வேண்டும். திடீர் இடிமழை பிடிப்பு முன்கூட்டியே மேகம் வராது. கண்ணுக்கு தெரியாமல் காற்று லேசாகி மேலெழுந்திருக்கும். எப்பொழுது கிழக்கு காற்று வந்து அதில் சந்திப்பை ஏற்படுத்துகிறதோ அப்பொழுது வெப்பமடைந்த காற்று, வெப்பமடைந்த நீராவி திடீரென்று குளிர்விக்கப்பட்டு மழை மேகங்களை உண்டு பண்ணும். திடீர் இடிமழை பொழிவை மாலை இரவு நள்ளிரவு அதிகாலையில் ஆங்காங்கே ஏற்படுத்தும். பெரும்பாலும் மேற்கே மாலை முன்னிரவும், உள்ளே முன்னிரவு நள்ளிரவும், கடலோரம் இரவு அதிகாலைக்குள் மழை பொழிவை கொடுக்கும்.
ஆக சராசரிக்கு கூடுதல் மழை இருக்கிறது, சராசரி வெயில் இருக்கிறது என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த அறிக்கையை பயன்படுத்தி அறுவடை, விதைப்பு, பூச்சி விரட்டி அடித்தல் மற்றும் பல்வேறு பயணிகளுக்கு திட்டமிட்டு கொள்ளவும். இன்றைக்கு பெரும்பாலும் மழை இருக்காது. ஆனால் திடீரென்று மன்னார்குடியில் நேற்று பெய்தது போல ஏதேனும் ஒரு கிராமங்களில், ஏதேனும் ஒரு நகரங்களில் திடீர் மழைப்பொழிவு மாலையில் ஏற்படுத்தலாம். ஆனால் அது தொடர்ந்து நீடிக்காது. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் பெய்துவிட்டு அப்படியே செயலிழந்துவிடும். இதுபோல் நாளைக்கும் இருக்கிறது. நாளை மாலையிலிருந்து இடிமழை பொழிவு தொடங்குகிறது. வரக்கூடிய நாட்களில் அது எல்லா மாவட்டங்களுக்குமே படிப்படியாக பரவலாகி மாலை இரவு இடிமழை பொழிவை கொடுக்கும். இப்படி கோடையில் ஏப்ரல் பிற்பகுதியில் இருக்கக்கூடிய மழைப்பொழிவை விட மே மாதத்தில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் மழைப்பொழிவு இருக்கிறது. மே மாதத்தில் வலிமையான நிகழ்வு நல்ல மழைப்பொழிவு தர இருக்கிறது. மே முதல் வாரம் மற்றும் இரண்டாவது வாரத்தில் கனமழை தரக்கூடிய வலிமையான நிகழ்வு இருக்கிறது. மே 22, 23, 24ஆம் தேதி வரைக்கும் மழைப்பொழிவு கொடுக்கும். ஆகவே இது ஏற்கனவே நம்ம நீண்டகால அறிக்கையிலும் சொல்லியிருக்கிறோம். அதுபடி தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அதே போல் பொதுப்பணிகள், சாலை போடுதல் போன்ற பணிகளுக்கு, அதாவது இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் பெரிதாக மழை இருக்காது. ஒரு சில இடங்களில் மட்டும் திடீர் மழைப்பொழிவு இருக்கும். ஆனால் பெரிதாக மழை இருக்காது. 99% இடங்களில் வறண்ட வானிலை தான். கேரள எல்லையோரத்தில் மழை இருக்கலாம். நாளை மாலை இரவில் மழைக்கு வாய்ப்புண்டு. ஒரு 20-25% பரப்பில் நாளை மாலையில், இரவில், நள்ளிரவில், நாளை மறுதின அதிகாலைக்குள் வட உள் மாவட்டங்கள், ஆந்திர, கேரள எல்லையோர மாவட்டங்கள்லாம் ஆங்காங்கே எல்லாம் மழைப்பொழிவு பொழியும். இப்படி எல்லா நாளும் மழை இருக்கிறது. ஒதுக்கி மழை தரும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். உப்பள பணிகளை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது உடனடியாக வேதாரண்யம் பகுதிக்கும் மழை வாய்ப்பில்லை. தெற்கு காற்று இன்றைக்கு வியாழக்கிழமையும் நாளை வெள்ளிக்கிழமையும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இதுவரைக்கும் தெற்கு காற்று சரிவர இல்லாவிட்டாலும் இன்று பிற்பகலுக்கு பிறகு நாளை தெற்கு திசையிலிருந்து வலிமையான காற்று வடக்கு நோக்கி பயணிக்கும். நாளை மாலைக்கு பிறகு இந்த காற்று உள் மாவட்டங்கள் நோக்கி திரும்பி வெப்பச்சலன இடிமழை பொழிவை ஏற்படுத்தக்கூடிய காற்று குவிதலை உள் மாவட்டங்களில் ஏற்படுத்தும். ஆகவே டெல்டா மாவட்டங்களில் புழுக்கம் மட்டுமே இருந்தால், அதாவது கோடியக்கரை முனையில் இன்று மற்றும் நாளை காற்று தெற்கு காற்று வலுவாக இருக்கும். இந்த காற்று சாதாரண காற்றாக இருக்காது, சற்று கூடுதலாக இருக்கும். கண்டு அச்சப்பட வேண்டாம். அதே நேரத்தில் இந்த காற்று உள்ளே போய் உள் மாவட்டங்களில் மழைப்பொழிவை ஏற்றக்கூடியதாக அமையும். இது படிப்படியாக தெற்கு காற்றோட வேகத்தை குறைக்கும் பொழுது கடலோரமும் மழைப்பொழிவு வரும். கண்டிப்பாக 19ஆம் தேதிக்குள் கடலோரம் கோடியக்கரை முனைக்கும் மழைப்பொழிவை தரும். இப்படித்தான் 21ஆம் தேதிக்கு மேலும் மாத இறுதி வரையும் ஒரு நிகழ்வு மழைப்பொழிவு தர இருக்கிறது. ஆனால் மே மாதத்தில் 2 வலிமையான நிகழ்வு இருக்கிறது. கனமழைப்பொழிவை தர இருக்கிறது. ஏற்கனவே சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறோம். நல்ல மழை காத்திருக்கிறது மே மாதத்தில். இணைந்தே இருங்கள். திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை அப்டேட்ஸுடன். நன்றி.